ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனிலி சமையல். இன்றைக்கி வீடியோவில் கருப்பு உளுந்து வச்சு 5 நாள் 5 விதமாக ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல கலர் மாதிரி பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். நல்ல கலர் மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்துனாலும் சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தெடுக்கும் போது தான் நல்லா வறுபட்டு வரும். உளுந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து ஆற வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். நல்ல இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி, கவுனி அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். எல்லாம் ஆறிக்கிட்டு இருக்க சமயத்தில் இது இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து, பாகு பதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும். எந்த கப்பில் கம்பு எடுத்தீங்களோ அதுக்கு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். வேர்க்கடலை மட்டும் சேர்க்கலை, மிச்சம் 3 பொருளையும் இதோடு சேர்த்துட்டு, கூடவே வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு பவுட்ரு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இதோடு சேர்த்து, தோலோடு தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் தோலை நீக்கிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆற வச்சதான பாகை எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு அரிப்பை வச்சு இருத்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இருத்துட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி, நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க. லட்டு மாதிரி நம்ம பிடிக்கணும் அப்படின்னாலே பாகு காய்ச்சி ஊற்றினா மட்டும்தான் லட்டு மாதிரி பிடிக்க முடியும், இல்லைனா உதிரி உதிரியாக இருக்கும். நான் 2 பேட்சாக சேர்த்து நல்ல லட்டு பதம் வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு கரெக்டாக 1 கப்பு நிறச்சி வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நெய், முந்திரி, பாதாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்து லட்டு மாதிரி கூட பிடிச்சி எடுத்து கொடுக்கலாம். ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுங்க. இது வெளியே வச்சாலும் 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது, நல்ல ஒரு ஆரோக்கியமானதும் கூட. செகண்டாக சிகப்பு அரிசி உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி, சிகப்பரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கஞ்சி வச்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களும் சரி, சின்ன பிள்ளைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியோட கலர் மாறி வர வரைக்கும், அரிசியிலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில்
1 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு தொளி உளுந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உளுந்துலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதையும் மாற்றி வச்சுட்டு கூடவே அரை டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தால் மட்டும்தான் உள்ள வரைக்கும் நல்லா கிரிப்ஸியாக மொறுமொறுப்பாக வறுபட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா அரிசி கருப்பு உளுந்து ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இப்போ சேர்க்கக்கூடாது, அரிசியும் உளுந்து மட்டும் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு 1 டம்ளர் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி உளுந்த நல்ல பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பவுடர் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் ஆக்குனதுக்கு அப்புறமா இதோட வறுத்து வச்சதான வேர்க்கடலை இதோட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தோலோடு அரைக்கதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாகு நமக்கு ரெடி ஆகிட்டு ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும், பாகு பதம்லாம் தேவையில்லை. இப்போ இதில் தூசி மண் அதெல்லாம் இருக்கும், அதனால் ஒரு அரிப்பை வச்சு நல்லா இருத்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் உளுந்து, அரை டம்ளர் வேர்க்கடலை, இது எல்லாத்துக்கும் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் கரெக்ட் அளவாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்த அளவு கரெக்டான இனிப்பாக இருக்கும். மிச்சம் இருக்குதான பாகையும் இதோட சேர்த்துருங்க. இதில் எந்த அளவுக்கு தூசி மண்ணெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்காக மட்டும்தான் அரிப்பை வச்சு நல்லா இருத்துட்டு இதோட சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா அப்படியே கலந்து விட்டு நல்ல ஒரு லட்டு அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதில் கொஞ்சம் முந்திரி பாதாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதோட கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கலந்துக்கோங்க, நான் எதுவுமே சேர்க்கலை. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம லட்டு மாதிரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான ரெசிப்பியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரோக்கியமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். 3வதாக கருப்பு உளுந்து பச்சை பயிறு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்ல கலர் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிறு டெய்லி உணவில் சேர்த்துக்கிடும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நமக்கு கிடைக்கும். விட்டமின் ஏ, பி, சி இருக்குது, நல்ல இரும்பு சத்தும் இருக்குது இதில். அதனால் டெய்லி உணவில் எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து செய்யும்போது அதில் உள்ள எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும். உளுந்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இதையுமே இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்க்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, பாகு பதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும். இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து
நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா இது போல் பவுடராக அரைச்சி எடுத்து இதை வேற ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து மாவில் எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு நல்ல ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போந்தான் நல்லெண்ணெயோட பச்சை ஸ்மெல் இருக்காது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சேர்த்த 3மே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூட்டை குறைச்சி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த கோடைக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். நான் எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொலகொலப்பாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கட்டியான பதத்தில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு இன்றைக்கி 13 லட்டு போல் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியிலே 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு நல்ல லட்டு மாதிரி நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நேராக சர்க்கரை பாகு ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த எண்ணெயுமே சேர்க்காதீங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 4வதாக கருப்பு உளுந்து கேழ்வரகு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கரும்பு உளுந்து தோலோடு எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. உளுந்துலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கலர் மாதிரி வர வரைக்கும் நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி தட்டி வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு, இதை கேப்பன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ராகின்னு சொல்லலாம். உளுந்து கேழ்வரகு 2ம் சம அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் போல் வறுத்தெடுத்தாலே போதும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதையும் மாற்றி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். 2ம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து நச்சு வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு போல் தண்ணி சேர்த்து இந்த சேமியா கொதித்து வந்தால் போதும். ரொம்ப வேக வைக்கணுன்ட்டு இல்லை. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கரைச்சிட்டு கூட இதோடு சேர்த்துக்கலாம். இதை டைரெக்டாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உடைப்பட்டு வந்துடும். 1 கப் அளவு மாவுக்கு மொத்தம் 5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே சேமியாவில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டோம். அது போக மிச்சம் 4 கப் தண்ணியை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கீங்களோ அதுக்கு 1 கப் மாவுக்கு மொத்தம் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும். நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம்
தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. ராகியில் தோசையோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா கூட பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சேமியா சேர்த்து செய்யும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்புக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து நச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதுக்கு அதே அளவு வெல்லம், மொத்தமாக 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மொத்தமாக 5 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி கொதி வந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா சுட சுட இந்த மாதிரி ஒரு கிண்ணியில் ஊற்றி ஸ்பூன் போட்டு பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கும்போது பாயாசம் குடிக்கிற மாதிரி நல்லா விரும்பி குடிப்பாங்க. எப்போதும் டீ காஃபிக்கு பதிலாக இந்த வித்தியாசமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 5ஆவதாக கருப்பு உளுந்து அரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்துலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வேறு ஒரு கலருக்கு வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட அரிசி தெரியாமல் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கணும். வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இனிப்புக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாகு பதெல்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால் அரிப்பை வச்சு அரித்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது வறுத்து வச்சுருக்க உளுந்து அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்ல வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி, 1 கப் உளுந்து, அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உளுந்தில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிடும்போது முதுகு வலி, இடுப்பு வலி பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதோட லாஸ்ட்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்து நல்லெண்ணெய் ரெண்டும் அவ்வளோ நல்லது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யோ இல்லை எதுவுமே சேர்க்காமல் அப்படியே கூட லட்டு மாதிரி பிடிச்சி வாரத்தில் 2-3 நாள் இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். டெய்லி ஒன்று கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் எடுத்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு 11 லட்டு போல் கிடச்சது. இதை அப்படியே வெளியே வச்சு 15 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.